ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டி சோசியலில் வந்து இந்த வீக் வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பாண்டியை வந்து பேசிக்கிறல இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் கோமதி வந்து என்னதோ எப்படியாவது வந்து பாண்டியை வந்து கோமதி கிட்ட வந்து பேசணுன்றக்காக வந்து நிறைய வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முயற்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் போட்டு வந்து அவர் எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரா, கோமதி என்னாச்சு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் கேட்குறாரா, என்ன செய்யுது ஏதாவது கேட்குறாரா அப்படின்றக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து அவர் சரவணா இருந்துட்டு காய்ச்சல் உடம்பு தட்டு பார்க்க காய்ச்சல் அடிக்கலையம்மா இப்போ உள்காய்ச்சல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி நடிக்கிறாங்க. நடிச்சோன்னே வாசரம் நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாண்டியா வந்து கடைக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு இருந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐடியாலாம் அப்பாவுக்கு வந்து செட் ஆகுது, ரொமான்டிக்காக ஏதாவது யோசிமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கவிதையை எழுதி கிழிச்சு போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கவிதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுங்கத்தே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து எழுதி வந்து கடைக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. துரத்திக்கிட்டே வந்து அந்த கதையை அந்த லெட்டரை கொடுக்காங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து கடைக்கு அப்போ தான் வராங்க. அந்த மாதிரி 2 முட்டை கொடுங்கன்னா அந்த லெட்டர்லேயே அந்த முட்டையை வந்து வச்சு அந்த பொம்பளைகிட்ட கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து அந்த பொம்பளை பின்னாடி நம்ம கோமதி அப்புறம் மீனா அரசு எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை முடியாது அந்த லெட்டரை வாங்குறதுக்காக வந்து பின்னாடி ஓடுறாங்க. ஸோ இந்த வீக் வந்து சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.